வணக்கம் நேர்களே. இன்று நாம் முக்கியமாக இலங்கை அரசியல் நிலைமையில் மாற்றங்கள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். எங்களோடு பேராசிரியர் அனஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இலங்கையினுடைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக நாம் இன்று பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசிரியர் அனஸ். வலைக்கும் அஸ்ஸலாம். இலங்கை அரசியலில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. சார், என்னன்னா இலங்கை அரசியலில் ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப கால அரசியல்வாதிகளை நாங்கள் சிலாகித்து கூறுகின்றோம். அது முஸ்லிம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆரம்ப அரசியல்வாதிகளை, முன்னாள் அரசியல்வாதிகளை சிலாகித்து கூறுகின்றோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த யுத்த காலத்திற்கு பிறகான மாற்றங்கள் ஒரு பெரும் சிக்கலான நிலைமையை இலங்கை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீங்கள் ஒரு அரசியல் துறை பேராசிரியராக நினைக்கிறீர்கள்? நான் அரசியல் துறை பேராசிரியர் அல்ல. என்னுடைய துறை மெய்யியல். அதில் அரசியல் மெய்யியல் இருக்கின்றது. பண்பாடு, வரலாறு, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, பண்பாடு பற்றிய ஒரு பின்னணியில் இருப்பவன். அதனால அரசியல் பற்றி ஒரு பொதுமகனுக்கு இருக்க வேண்டிய உணர்வுகள் எங்களுக்கும் இருக்கின்றது. படிப்பாளிகள் என்ற வகையில் நாங்கள் எடுக்க வேண்டிய பொறுப்புகள் பற்றி எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது. மக்களோடு நாங்கள் நிரந்தரமாக பழகி வருகின்றோம். சாதாரண அடிமட்ட மக்களில் இருந்து ஒரு உயர்குலாம் வரைக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. அதனால் அவற்றிலிருந்து கிடைக்கின்ற தரவுகள், நாங்கள் பேசுகின்ற பற்றியிருந்து எங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய அரசியல் 74 வருஷம் என்று சொல்லி ஒரு விதமான பிரச்சாரத்தை கொண்டு போகின்றார்கள். இந்த நாட்டில் ஒன்றுமே நடக்க இல்லை, எல்லாமே அழிவு, எல்லாமே மோசம் என்று. அந்த வாதத்தை நான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடு முழுமையும் 74 வருடமும் ஊழலில் இருந்து என்று சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு மக்கள் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஊழல், மோசடி, தவறான வழிகாட்டல்கள், தவறான அரசியல் தீர்மானங்கள், நிர்வாக தீர்மானங்கள் நாடு வங்குரோத்தாகும் வரை, அதன் அடிமட்டம் வரை கொண்டு சென்ற ஒரு வரலாறு அண்மைய ஒரு 20 வருடங்கள். அதோடு யுத்தம் என்பது என்னுடைய கருத்தில் இது எல்லாவற்றுக்குமே மூல காரணம். யுத்தம். ஒரு போருக்கு இலங்கை போயிருக்க கூடாது, அதை தவிர்த்திருக்க வேண்டும். அதற்கான ஜனநாயக மற்றும் வேறு வழிகளை எல்லா தலைவர்களும் முயன்று செய்திருக்க வேண்டும். இப்போது நாங்கள் ஒரு பெரிய சிக்கலில் விழுந்திருக்கின்றோம். அந்த சிக்கல் தீர்ந்துவிட்டது என்றல்ல, ஆனால் என்னால் உணர முடிகின்றது, நாங்கள் ஓரளவு நிலைமையை சமாளித்திருக்கின்றோம். ஆனால் இதன் அடுத்த கட்டங்கள் சரியான முறையில் கொண்டு செல்லப்படாவிட்டால் மீண்டும் இது நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு அல்லது 1922 23 அனுபவித்த பழைய நிலைமைகளுக்கு போகலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் அப்போது கனடாவில் இருந்தேன் ஒரு வருடம். நான் இங்கு வரும்போது மிகவும் துயரத்தோடு வந்தேன். என்னை யாரும் அனுப்ப தயாராக இல்லாமல் இருந்தார்கள். அவ்வளவு ஒரு நெருக்கடியில், நான் போகும்போதே ஒரு நெருக்கடியில் தான் போனேன். என்ன ஏர்போர்ட் போக முடியாது, மிகவும் இக்கட்டான நிலைமை. வரும்போதும் விலைவாசிகள் அது இது எல்லாமே மோசமான கியூ என்று, அப்படி மிகவும் இலங்கை அதனுடைய எதிர்காலத்தை முற்றாக இழந்தது போன்ற ஒரு நிலையில் மக்கள் இருந்த ஒரு காலம் இப்போது ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கின்றது. அதை பற்றி சொல்கின்றவர் அது இல்லை, அதுக்கு நியாயம் சொல்கின்றவர்களை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நான் இதை நேரடியாக இருந்து அவதானித்து வந்த வகையில் ஒரு தடை, ஒரு சிறந்த தடை ஒன்று வீழ்ச்சியை நிறுத்தி இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் எப்படி முன்னேறுவது, எங்களை பாதுகாப்பது, இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது என்பதுதான் இப்போது இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை. அப்ப இதற்கு நீங்கள் சொன்னது போல பழமையான அரசியல்வாதிகளா
அல்லது நடுத்தர நிலையில் உள்ளவர்களா அல்லது புதிய இளைஞர்களும் புதிய வகுப்பினரும் இதற்கு வந்து இதை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாருமே இந்த புதியது என்பதை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அதை அவ்வளவு ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்திஜி இளைஞர் அல்ல, சாக்ரட்டிஸ் இளைஞர் அல்ல, பெரியார் இளைஞர் அல்ல, அண்ணா இளைஞர் அல்ல. அப்படி உலகத்தில் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஆபிரகாம் லிங்கன் இளைஞர் அல்ல. அது ஒரு செய்தி. அது சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு அது தேவைதான். வயதை வைத்து இதையெல்லாம் நிர்ணயம் செய்வது அனுபவம் தான் இதில் முக்கியமானது. ஒரு அனுபவமே இல்லாத ஒருவரை நீங்கள் கொண்டு வருவதை பற்றி அரசியலில், நிர்வாகத்தில், அரசியல் தலைமை பீடத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அதை பற்றி விரிவாக பேச தேவையில்லை. அவர்களே சொல்லிவிட்டார்கள், அதை கொண்டு வந்தவர்களே சொல்லிவிட்டார்கள். ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பலாத் சபாவில் அதாவது பிரதேச சபையில் ஒரு அங்கத்தவராக கூட இருந்து ஒரு வருடம் இருந்து அனுபவம் கூட இல்லாத ஒருவரை நாங்கள் கொண்டு வந்த வேதனையை அனுபவிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளி போன அந்த விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு தேவையாக இருப்பது இந்த துறையில் ஆர்வம் மாத்திரமல்ல, அல்லது அதிலே காலம் நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம் என்பதும் அல்ல. இந்த துறையில் நீங்கள் இறங்கி செய்து அதை நடைமுறைப்படுத்தி ஒரு அங்கத்தவராக, ஒரு அமைச்சராக, ஒரு பிரதமராக இருந்து என்ன செய்து சாதித்து காட்டியிருக்கின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கிரைட்டேரியா. அதாவது ஒரு உரைகளாக இருக்க வேண்டும். இந்த நாடு அனுபவிக்க கூடாத, முடியாத, அது யுத்தத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மோசமான யுத்தத்தை நாங்கள் அனுபவித்து முடித்து அது இன்னும் முடிந்ததா இல்லையா என்று கூட தெரியாத ஒரு மயக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த வீழ்ச்சியை நாடு சந்தித்திருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த யுத்தத்தையும் சேர்த்து இந்த வீழ்ச்சியையும் சேர்த்து இது ரெண்டுக்கும் இல்லாத ஒரு புதிய நிர்வாகம், அரசியல் முறை, அரசியல் சிந்தனை எல்லாமே எமக்கு தேவையாக இருக்கின்றது. அது ஆன்மாவனாவில் இருந்து திரும்ப ஆரம்பிப்பதில் அதையும் சொல்ல நினைக்கின்றேன். சில பிரிவினர் அந்த மாதிரி நினைக்கின்றார்கள். நாங்க இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி மக்கள் ஆட்சி என்று சொல்கின்றார்கள். அது அந்த சொல்லுக்குள்ளேயே ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதை சிங்களத்தில் சொல்வார்கள் ஜனதா பாலனை என்று சொல்லி. மக்கள் ஆட்சி அது ஆனாவனாவில் இருந்து ஆரம்பிப்பது என்பதுதான் என்னுடைய என்ன பிரச்சனை. இப்ப நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள், ஜஹாபாலன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அது பெரும் தோல்வி அடைந்து விட்டது. இனி ஜனதா பாலனை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியாது. ஒரு அரசியல் அனுபவம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு நாட்டை கட்டி கொண்டு போவது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறார்கள். இப்ப 5 வருட ஆட்சி, அதுக்கு பிறகு என்ன செய்தாலும் போகட்டும் என்று நினைக்கின்றார்கள். அதானே குழம்புது இல்லையா சார்? இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. என்னன்னா, இந்த 74 சுமார் 70 வருடம் 70 வருடங்களில் நடந்த அவர்கள் உண்மையிலே இருக்கிறது. அப்ப அதுல மிக புகழ் பெற்ற டி.எஸ். சேனநாயக்க, டாக்டர் சேனநாயக்க, பண்டாரநாயக்க என்ன அவர்களுக்கு போல அனுபவசாலிகளும் கல்வித்துறையில் முன்னறியவர்களும் அரசியல் அனுபவம் உள்ளவர்களும் இல்லை. சரி, அவர்கள் விட்ட பிள்ளைகளும் இருக்கிறது என்றுதான் நினைக்கின்றேன். அதுல முக்கியமான பிள்ளை, இந்தியாவை போல அரசியல் கட்சிகள் மாறி மாறி வந்தாலும் இந்த நாட்டுக்கான ஒரு நிர்வாகமும், இந்த நாட்டுக்கான ஒரு திட்டமும், இலட்சியமும், இலக்கும், ஒரு ஐடியாலஜியும் இந்த நாட்டுக்காக உருவாக்கி இருக்க வேண்டும். கட்சி அரசியலை தான் வளர்த்தார்கள். கடைசி வரைக்கும் கட்சி அரசியலை வளர்த்து சாதாரண மக்களிடம் கட்சி அரசியலை அதன் அடிமட்டம் வரை கட்சி அரசியலையே பேச வைத்து
அதில் இரத்த களரிகளை உருவாக்கி நாட்டை 2, 3, 4ஆக பிரித்து நடந்ததில் இந்த நாடு தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் சிக்குவதற்கு இதற்கு ஒரு திட்டவட்டமான ஒரு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான அடிப்படையான கொள்கைகள் வகுக்கப்படாததும், கட்சிகள் யார் வந்தாலும், தலைமைகள் யார் வந்தாலும் நாடு இந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கும். அதில் மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் அதற்கான படிமுறைகள் பலவற்றை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். இதுல பாஸ் பண்ணப்பட வேண்டும், பிறகு அங்கே போக வேண்டும், செனேட் அதை அனுமதிக்க வேண்டும், பிறகு தலைவரிடம் அதை அங்கு போக வேண்டும். அப்ப இவ்வளவையும் மீறி போகும்போது அதற்கு ஒரு நல்ல முடிவு இருக்க முடியுதா நினைக்கலாம் அந்த மாற்றத்திற்கு. இது அப்படி இருக்கவில்லை. அப்ப இந்த ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வருகின்றவர்கள் இந்த விஷயங்கள் தான் நாங்கள் பேச வேண்டும். ஜனதா ஆட்சி, மற்றபடி நல்லாட்சி, இந்த சொற்பிரயோகங்களில் பிரயோசனம் இல்லை. ஒரு திட்டவட்டமான கொள்கை இந்த நாட்டை ஒரு சரியான பாதையில் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. எனக்கு பார்க்கிற அளவில் இந்த இன பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு நிரந்தரமான அல்லது ஒரு திருப்திகரமான முடிவுக்கு வராத வரைக்கும் நீங்கள் செய்கின்ற உண்மையிலேயே பிரயோசனமான முயற்சிகள் கூட ஏதோ ஒரு இடத்தில் அது வெடித்து சிதறிவிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கின்றது. எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை. இப்ப முஸ்லிம்களை பாருங்க, இனக்கலவரம், எத்தனை இனக்கலவரம் நாங்கள் சந்தித்தோம் இல்லையா? இப்பதான் சொல்கின்றார்கள் இனி முஸ்லிம்களோடு ஒரு புரிதல் வராது, அப்படி ஒரு தெளிவு பெரும்பான்மைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாக சாதாரண மக்கள் வரியூட்டப்படுவதற்கு சாதாரண மக்கள் அதை நிராகரிக்கின்ற ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கின்றது. அண்மை காலமாக ஒரு 3 இயர்ஸ் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கின்றது. அது பெரும்பான்மை மக்களிடம் அப்படி வளர்ந்திருப்பதாக ஓரளவுக்கு எங்களால் ஊகிக்க முடிகின்றது. ஆனால் இதை காப்பாற்றப்பட வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம் சார், இப்ப ஓகே, புத்திஜீவிகள், அரசியல் அறிஞர்கள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் எல்லோருமே நிறைந்த நாடு, ஒரு நல்ல நாடு இலங்கை. ஆனால் இவர்களை அனுசரித்து எந்த அரசியல்வாதிகளும் கருத்து கேட்பதாக இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர்களை இயங்க விடாமல் தாங்களே முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அப்ப எப்படி நாடு முன்னேறது? அரசியல்வாதிகள் முட்டுக்கட்டை என்று நீங்கள் சொல்வது எந்த மாதிரி? இல்ல, என்னன்னா ஆலோசனைகளை கூட சரியாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. ஓகே, பொருளாதாரம் எப்படி சீரழியுதுண்டா வெளிநாட்டு ஆலோசகர்களின் ஆலோசனை பெறுவதே தவிர உள்ளூர்ல தானே அவர்களுக்கு தானே தெரியும் அங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு. இப்ப வெளிநாட்டுல இருந்து வரவர் ஒரு சாட்டோனை போட்டுட்டு கையில கொடுத்துட்டு போய்கொண்டே இருப்பார், காசை வாங்கி கொண்டு. அப்ப உள்ளூர்ல இருக்கிற பொருளாதார அறிஞர்கள் அவர்களை எல்லாம் அணுகி அந்த சிந்தனையே இல்லாம. நீங்க ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இது என்னோட மனசுல எப்பவும் இருக்கிறது, சில இடங்கள்ல பேசியும் இருக்கிறேன். அதாவது உலகத்திலேயே வேற இந்த மாதிரி நாடு இருக்குதான்னு எனக்கு தெரியாது. இலங்கை பல்கலைக்கழகங்களே ஆட்சியோடையோ அரசியலோடையோ அரசியல் நிர்வாகங்களோடையோ அதன் எதிர்காலத்தை திட்டமிடுவதிலேயோ சம்பந்தப்படுத்தாத ஒரு நாடு இருக்குதுன்னா இந்த நாடுதான். பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த அரசுக்காரர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் இந்த 70 வருட காலத்தில் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள், உலக நாடுகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், புவியியல் நிபுணர்கள், எத்தனையோ நிபுணர்கள் எல்லாம் உருவாக்கி இருந்தாலும் அரசியல்வாதிகள் தங்கள் திட்டங்களை வகுக்கும் போதும் கொள்கைகளை வகுக்கும் போதும் நாட்டில் ஏற்படுகின்ற ஏதாவது உதாரணமான நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்போதும் இவர்களை அணுகுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. மிக மிக தூரத்தில் வைத்திருப்பதோடு சும தேவைக்கு அங்கங்க அவர்களை தங்களுடைய இத்தொன்று சொல்வார், தங்களுடைய கைக்கூலிகள் போல கை அப்படி பாவித்து விட்டு விடுவது போல ஏதாவது அந்த இதுல டிவியில வந்து ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவாக அந்த ஒரு பேராசிரியர் பேசிட்டு போவார், அல்லது அவரை ஆதரிப்பவராக அந்த பேராசிரியர் மேடைகளிலே பேசி போவார். அதல்ல விஷயம். உண்மையான ஆய்வோடு வெளியில தெரியாமல் உள்ளே இருக்கின்ற அந்த
திறமைசாலிகளை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கான திட்டங்களை வகுப்பதும், நாட்டின் பிரதான திட்டங்களை வகுக்கும் போது அவர்களை சம்பந்தப்படுத்துவதும், அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதும் என்ற அந்த மரபும் இந்த நாட்டில் மிக மிக சிக்கலான அல்லது இல்லாத ஒரு நிலையைத்தான் நான் பார்க்கின்றேன். பல இளைஞர்கள் பல்கலைக்கழகங்களில் இப்போது இந்த துறைகள் நாம் நெருக்கடி என்று நினைக்கின்ற பல துறைகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்று அவர்கள் வகுப்பறை இல்லாத பேசுபவர்களாக தான் இருக்கிறார்கள். அது அது ஒரு செயல்பாட்டிற்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமே அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அது கூட ஒரு பயிற்சி தான். அப்போ ஒரு தலைமுறை அப்படி போனால் அடுத்த தலைமுறை அதை விட தரமான ஒரு தலைமுறை பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆலோசகர்களாக அறிவுரை கூறுபவர்களாக வருவார்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள் பெறப்படவில்லை. அடுத்தது முக்கியமாக இப்ப தமிழ் அரசியல்வாதிகள் தங்கட பாட்டில் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் அரசியல்வாதிகள் தங்கட பாட்டில் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்ப சிங்கள அரசியல்வாதிகள் தங்கட பாட்டில் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போனா எப்ப சார் இணைகிறது? இதுதான் இந்த நாட்டில் உள்ள அடுத்த பிரதானமான பிரச்சனை. அதை நீங்க ரொம்ப எளிதாக அதை சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் அவங்கவங்க போக்குல இருக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ். முஸ்லிம் காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா, தமிழரசு கட்சி அவங்களுக்கு ஒரு இறுக்கமான வரவு, அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு, இங்கால வந்தீங்கன்னா இவங்களும் விட்டு கொடுக்க முடியாத இறுக்கமான கடைசியில் வாக்கு வங்கிகளை அவரவர் இனங்களுக்குள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவற்றை அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு நிலைமைக்கு உட்படுத்தியதான ஒரு அரசியல். அந்த அரசியல் இந்த நாட்டை சூறையாடி விட்டது, மிக மோசமாக அதை பாதித்திருக்கின்றது. அதாவது என்ன சொல்றது, அது ஒரு ஒரு கண்ணியமான அரசியல் இந்த நாட்டில் இப்போதோ இருந்திருக்கலாம், அதை நாங்கள் காணவில்லை. அது போய்விட்டது. இருந்திருந்தாலும் அது போய்விட்டது. அண்மை கால ஒரு 20-30 வருட கால அரசியலை நாங்கள் பார்க்கும்போது ஒரு கனமான அரசியல் இல்லை, விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லாத நிலையிலேயே மேசையில் இருந்து பேசுகின்ற ஒரு நிலைமை, தங்களுடைய மக்களை மாத்திரம் அரவணைத்து பேசுகின்ற நிலைமை, இது எல்லா இனத்தையும் தான் சொல்லுகின்றேன். அது முடியாது. அது அந்த மாதிரி ஒரு அதுல நாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் முடியாது, மக்களை பாதுகாக்கவும் முடியாது. அது படிப்படியாக போய் ஒரு பெரிய பூகம்பமாக வெடிப்பதற்கான வேலை திட்டத்தை நீங்க அமைதியா செய்து செய்கின்றார்களே தவிர அது ஒரு தீர்வாக அவர்களுடைய அரசியலால் வரப்போவதில்லை. இந்த நாட்டில் அடிக்கடி நிகழ்ந்து வந்ததே அதுதான். அப்ப தலைவர்களிடத்திலே ஒரு ஒருமைப்பாடு இல்லை, ஒரு ஜெனுவினிட்டி என்று சொல்லுவோமே இல்லையா, ஒரு நேர்மையான முறையில் இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து இல்லை. அண்மை கால இனக்கலவரங்கள் நடந்த போது திகன இனக்கலவரம், ஒழுக்கம இனக்கலவரம் நடந்த போது இவற்றை நாங்கள் மிக உன்னிப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த இடங்களில் நான் நேரடியாக போய் வந்திருக்கின்றேன், அதை பற்றி நூல்கள் எழுதியிருக்கின்றேன், கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். அது இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தது, ஒரு சொல்லில் நிறுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தன. ஒரு டிவியில் அந்த நாட்டின் தலைவர் அந்த நேரத்தில் இப்போது எதுவும் தேவையில்லை, எல்லாரும் அமைதியாக இருங்கள், அரசாங்கம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றது, அவரவர் வீட்டுக்கு நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று ஒரு வார்த்தையினால் அது நடந்திருக்க கூடிய விஷயங்கள் 5 நாள் 10 நாள் 1 மாதம் வரைக்கும் கலவரங்களாக நடப்பதை அனுமதிக்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலை இந்த நாட்டில் இருக்கின்றது. அப்ப மக்கள் நம்பிக்கை இழந்து போகின்றார்கள். குறிப்பாக சிறுபான்மையினர் மிகவும் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த நாட்டில் நாங்கள் மக்களா 2ஆம் தர பிரஜைகளா எங்களை பார்க்க யாரும் தலைவர்கள் இல்லையா? தலைவர்ங்கிறது யாரு? எங்கட தலைவர் இல்லை. இப்ப எங்கட கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க இல்லையா? நாட்டின் தலைவர், நாட்டின் இந்த நேரத்தில் இருக்கின்ற தலைவர் எங்களுக்காக இல்லையா என்ற கேள்வி மக்களுக்கு வருவது அது ஒரு பெரிய தீவினை.
அது அது மட்டுமில்ல பலமுறை இந்த பிரித்தாளும் அரசியல் மூலமாக, இந்த இனவாதத்தின் மூலமாகவும் பிரித்தாளும் அரசியல் மூலமாகவும் தங்களுடைய கதிரையை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லோரும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இதுல இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, இப்ப முஸ்லிம் அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மேடைகளில மட்டும் குரான் ஹதீஸ சொல்லி மக்களை உருவேற்றி விட்டு அதற்கு பிறகு அந்த மக்களை கைவிடுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இப்ப ஏன் இந்த நிலைமை வருது? ஏன்னா மக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவை? மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் முஸ்லிம் கட்சிகள் 2-3 பிரிவு அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா நான் வெளிப்படையா சொல்ல வேணும், மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களே அதிருப்தியில் இருக்கின்றார்கள். தங்களுக்கான ஒரு கட்சி என்ற அந்த ஒரு 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 அடிப்படையான ஈடுபாடு என்பதை தவிர ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து அதை ஆதரித்து அதை ஒரு பெரும் உயர கொண்டு வர வேண்டும் என்ற சூழ்நிலையில் மக்கள் இல்லை. அதிலிருந்து விலகுவதை பற்றி, வாக்களிக்காமல் இருப்பதை பற்றி, வேறு சக்திகளோடு இணைவதை பற்றி, அல்லது பெரும்பான்மை சக்திகளோடு ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு வாழ்க்கையை மீள ஆரம்பிப்பதை பற்றியான உரையாடல்கள் நடந்து வண்ணம் இருக்கின்றன. அப்ப இதற்கு முஸ்லிம் கட்சிகள் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பெரும்பான்மை கட்சிகளை விட சிறுபான்மை கட்சிகளுடைய பொறுப்பு சிறுபான்மை மக்களை சரியான முறையில் வழிநடத்தி செல்லுகின்ற அந்த தேவை, அதில் உள்ள அந்த அரசியல் உள்ள நேர்மை. உதாரணமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு அண்மை காலங்களில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளில் இந்த முஸ்லிம்களின் இந்த சிறுபான்மை அரசியல் ரீதியாக ஏற்பட்ட விஷயங்களும் ஒரு அழுத்தமாக முஸ்லிம்களுக்கு வந்தது. அங்கும் இருந்த நிலைமைகள் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆதரவான சூழலை இல்லாமல் அவர்கள் மீது ஏதோ முஸ்லிம்கள் மீது அவதூறு சொல்வதற்கும், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவருடைய கட்சி இந்த மாதிரி, இவருடைய தலைமைகள், இவர்களுடைய இன கட்சிகளுடைய தலைமைகள் இந்த மாதிரி என்று சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் இருந்தது. எல்லாரும் அறிவார்கள். அதை பற்றி மக்களிடையே கவலை இருந்தது. ஏன் நாங்கள் முடிந்தவர் முஸ்லிம் கட்சிகள் இஸ்லாமிய அடிப்படையில் தங்களை நீங்கள் சொன்னது போன்ற வகையில் அமைத்துக் கொண்டதாக கூறுகின்ற கட்சிகள் ஏன் ஒரு நேர்மையான முறையில் தங்களை அமைத்துக் கொள்ளவில்லை? நேர்மையாகவே கடைசி வரைக்கும் நின்று இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை ஏன் அவர்கள் எடுக்கவில்லை என்ற கவலையும் ஒரு எதிர்குரலும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றது. அப்ப அது காலத்துக்கு காலம் அவர்கள் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கின்றது. முஸ்லிம் தலைவர்களை நான் சொல்லுகின்றேன். அப்ப முஸ்லிம் மக்களுடைய இந்த அதிருப்தி, எதிர்பார்ப்பு என்பவற்றுக்கு தங்களை இசைவாக்கும் செய்து அவர்களுடைய குரலை கேட்டு தாங்கள் ஒரு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி சொல்லலாம், அதாவது அரசியல் அந்த மாதிரி தான், அரசியல் நேர்மையை அப்படிலாம் செய்தால் அரசியல் செய்ய முடியாது, அந்த மாதிரி பேச்சு சரி வராது. அதிலிருந்து முழு நாடும் விடுபட வேண்டும் நாங்கள் பேசுகின்றோம். பெரிய கட்சிகளிலிருந்து, சிறிய கட்சிகளிலிருந்து, இனங்களுக்கான கட்சிகளிலிருந்து, எல்லா கட்சிகளுமே நேர்மை, விட்டு கொடுப்பு, ஜனநாயகம், பொது நல்லுணர்வு இவை இல்லை. ஒரு சாதாரண விஷயங்களுக்கும் சீறி குமுறுகின்ற ஒரு நிலை இந்த நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு இட்டுக்கடையில் நடக்கின்ற ஒரு விஷயம், எங்கேயோ ஒரு மொழியில் ஒரு பாடசாலையில் நடக்கின்ற ஏதோ ஒரு சிறிய ஒரு விஷயம் முழு நாட்டையுமே கதிகலங்க செய்வதாக இருக்கின்ற சூழ்நிலை மாற வேண்டும். அப்ப அதற்கான சூழ்நிலைகள் என்ன, சட்டங்கள் என்ன? சில நேரங்களில் சட்டம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. சட்டத்தின் பல விஷயங்கள் சட்டத்தில் இன்னும் வரவில்லை. உதாரணமாக இன்னொரு இனத்தை பற்றி அவதூறாக பேசுவது, அவர்களுடைய ஏதாவது கலாச்சார சின்னங்களை அவதூறாக பேசுவது, அல்லது அதை தாழ்த்தி பேசுவது, இகழ்ந்து பேசுவது, இவற்றுக்கெல்லாம் இந்த நாட்டில் இடம் இல்லை.
உடனே சட்டம் அவர்கள் மீது பாயும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையும் இல்லை. அதை எதிர்த்து பேசுகின்ற பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசிய விஷயங்கள் தான் கேட்க எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கின்றது. இது பாராளுமன்றத்தில் ஒரே குரலாக எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் இது. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளிலே அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் அவற்றின் பெரும்பகுதியை சட்டத்தினால் தீர்மானித்திருக்கின்றார்கள். சட்டம் ஒரு பெரிய பாதுகாப்பாக ஒவ்வொரு நாடுகளும் வைத்திருக்கின்ற. கனடாவில் இதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் வாழும் லண்டனில், பிரித்தானியாவில், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சட்டங்கள் பெருமளவுக்கு ஒரு சக்தியாக இயங்கி இருக்கின்றது. ஆனால் அந்த சட்டங்கள் கூட வெற்றி பெறுவதற்கான அடிப்படை சூழல்களும் மாற வேண்டும். அது மாறாமல் சட்டங்களை மாத்திரம் வைத்து இதை செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக சட்டங்களை தாமதிப்பதும் ஒரு முறையான செயல் அல்ல. அண்மையில் எவ்வளவோ அவதூறுகளான பேச்சுக்கள் ஒவ்வொருவருடைய சமயங்களை பற்றி, இன்னொருவருடைய சமய வேத நூல்களை பற்றி, அவர்களுடைய கலாச்சாரங்களை பற்றி, அல்லது அந்த கலாச்சார உடைகளோடு நடமாடுவதில் உள்ள பிரச்சனைகள் பற்றி ஏற்பட்ட விஷயங்கள் மிகவும் மன வருத்தத்துக்குரியது. அது தேவையில்லை. அதை பற்றி கலந்துரையாடல்கள் தான் தேவை. சரி, ஒரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சிங்கள முஸ்லிம் இன சௌஜன்யம் எப்படி இருக்கு சார் அங்க? கடந்த 3 வருடங்களாக ஒரு ஒரு இணக்கப்பாடு இயல்பாக அடிமட்டத்தில் உருவாகி இருக்கின்றது. அதாவது தாங்கள் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், முஸ்லிம்கள் மீதோ அல்லது வேறு ஒரு இனத்தின் மீதோ இவர்கள் சொல்லுகின்ற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளில் அரசியல் கலந்திருக்கின்றது, உள்நோக்கம் இருக்கின்றது. அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு வீணான கட்டுக்கதைகளை எங்கள் மீது சுமத்துகின்றார்கள் என்று அது ஒரு சாதாரண மக்கள் வரையிலும், உதாரணமாக இந்த ஷாஃபியினுடைய விஷயம், மருத்துவர் ஷாஃபியினுடைய விஷயம் நீங்கள் அறிவீர்கள். இப்ப அந்த விஷயங்களை எல்லாம் சிங்கள மக்களே முன்வந்து பொது இடங்களில் அல்லது டிவி மாதிரியான டிவிலேயே பேசுற, தொலைக்காட்சியிலேயே பேசுற அளவுக்கு அவருடைய விஷயங்களை ஒரு அளவு அவங்க அப்படி முன்னேறி வந்திருக்கின்றாங்க. அது போல அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த வத பெத்தி, அதாவது மலடாக்கும் டேப்லெட்ஸ் போடுறாங்க, பலவிதமான இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று மக்கள், பெரும்பான்மை மக்கள் மீள யோசிக்கின்றார்கள். பழைய அந்யோன்யம் முஸ்லிம்களோடு இருந்ததை பற்றி அந்த பழைய விஷயங்களை அவர்கள் மீட்டு பார்க்கின்றார்கள். முஸ்லிம்களும் அதை கொஞ்சம் வலிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார்கள். இடைக்காலத்தில் அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் புனர் நிர்மாணம், புனர் சமயம் அப்படி என்று சொல்லி அவர்களும் எங்கேயோ விலகி ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருந்தார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல. ஒரு நாட்டில் சேர்ந்து வாழும் போது அந்த நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு என்று அந்த நாட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது இல்லையா? அந்த நாட்டில் வாழும்போது அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டின் சரித்திரத்தோடு நாங்கள் ஒரு சரித்திரமாக வேண்டும், அதில் இணைந்து போவதற்கான நிலைமைகள் வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள் இதுல இவ்வளவு ஒரு திராணியுள்ள சமூகமாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு 1000 ஆண்டு கால அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அது பணம் சம்பாதித்தது அல்ல. இந்த இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்கு எங்களுடைய மூதாதையர்கள் தங்களுடைய முழு இரத்தத்தையும், வியர்வையும், உணர்வுகளையும் சிந்தி அதை கட்டமைத்து ஒழுங்கமைத்து கொண்டு வந்தார்கள். அதுதான் இந்த தேவராஜா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், 1000 years of Muslims of Sri Lanka என்று சொல்லி. அதனுடைய சாராம்சமே அதுதான். அவர் சொல்கின்றார், உலகத்தில் இப்படி ஒரு இனம் பெரும்பான்மை இனத்தால் அரவணைக்கப்பட்டு வளர்த்து கொண்டு வந்தது நான் உலகத்தில் எங்கேயுமே காணவில்லை என்று சொல்லுகின்றார். குறிப்பாக அவர் கண்டி ராஜ்யத்தை பற்றி சொல்லுகின்றார். வந்தவர்களை வரவேற்றார்கள், காணிகளை கொடுத்தார்கள், உத்தியோகங்களை கொடுத்தார்கள், வயல்களை கொடுத்தார்கள், இதில் இருங்கள் என்று சொன்னார்கள், வியாபாரங்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பணம் இல்லாத போது கஜானாவிலிருந்து பணத்தை கொடுத்து நீங்க அங்க போய் கல்பெட்டில போட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வள்ளத்தில் இருந்து கொண்டு போங்க எங்கட பொருட்கள், அங்கிருந்து பொருட்களை இங்க கொண்டு வாங்க. பெரிய தர்பாராக ஒரு உலகத்தை முஸ்லிம்கள் கட்டி எழுப்பி இருந்தார்கள். அதுதான் இந்த 1000 ஆண்டு வரலாறு.
இப்ப அதற்குள்ளிருந்து நாம் இவற்றை சிந்திக்க வேண்டும். சில வேறுபாடுகள், சில விதமான புதிய விஷயங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை அல்ல. அதை ஏற்று செயல்படுத்துவதில் ஒரு நிதானம், ஒரு ஒரு அதை முன்கொண்டு செல்வதில் எடுக்க வேண்டிய ஒரு நிதானமான முயற்சிகள் எங்களுக்கு தேவை. சில நேரம் அவர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். இவ்வளவு காலம் நாங்கள் இப்படி இருக்கவில்லை, இப்படி எல்லா நேரமும் அவர்கள் எங்களோடு அரவணைத்து எங்களோடு இருந்த இந்த மக்கள் திடீரென்று சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு முன்னர் தெரிந்திருக்கவில்லையே அப்படின்னு நாங்க அவங்களை ஏமாற்றி விட்டோம். அப்படி ஒரு செய்தியை நாங்க சொல்லலாமா? அவர்கள் நாங்க ஏமாற்றவும் இல்லை, அப்படி ஒரு ஏமாற்று கதையாளிகளாக நாங்க இருக்கவும் இல்லை. உண்மைக்கு உண்மையாக வாழ்ந்த மக்கள் முஸ்லிம்கள். ஆனால் பிற்காலங்களில் 70க்கு பிறகு வந்த விஷயங்களில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் பிறகு முஸ்லிம்கள் இன்று அதை உணர்ந்திருக்கின்றார்கள். அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய பழமையான வரலாற்றில், அந்த பண்பாட்டில் நாங்கள் மீண்டும் இணைந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு முஸ்லிம்களிடையும் உறுதியாக வளர்ந்து வருகிறது. சார், நிறைவாக இப்ப புத்திஜீவிகள் மற்றும் படித்தவர்கள் நாட்டில நம்பிக்கை இழந்து விட்டார்களா? அநேக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இங்கே இருந்து பார்க்கும் பொழுது. அது சரியா சார்? அது என்ன பிரச்சனை? அது உண்மைதான். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு நாட்டிற்கு உட்பட்டதல்ல. என்னை பொறுத்தவரையில் உலகம்தான் வாழ்க்கை. அப்ப உலகத்தில் நாம எங்க வாழலாம். ஒரு நாடு அந்த வாழ்க்கையை நமக்கு தருமானா அந்த நாட்டுல நாங்க இருக்கலாம். அந்த நாடு அந்த வாழ்க்கையை மறுக்குமானால், அந்த வாழ்க்கையை வாழ அந்த நாடு நமக்கு பொருந்தி வரவில்லை, பிரச்சனைகள் என்றால் மக்கள் அதிலிருந்து ஒரு அதிருப்தி நிலைக்கு போவார்கள், வெளியேறுவார்கள். உலகம் முழுக்க இது நடந்திருக்கின்றது, பலஸ்தீனிலே நடந்திருக்கின்றது. உலகம் எங்கும் அவர்கள் பறந்து போய்விட்டார்கள். யுத்தங்கள் நடக்கின்ற இடங்களில் இருந்து, பெரும் வறுமைகள், பஞ்சங்கள் நிகழும் இடங்களில் இருந்து மக்கள் வெளியேறி போகின்றார்கள். அப்ப அதுல நம்பிக்கை, எதிர்காலம் என்பதுதான் முக்கியமானது. நம்பிக்கையும் எதிர்காலமும் ஒரு சூன்யமாக தெரியும் போது இளைஞர்களை கட்டுப்படுத்துவது கஷ்டம். என்றால் வாழ்க்கை அதுல நான் ரொம்ப கடுமையான கொள்கை உள்ளவர். வாழ்க்கை ஒரு முறைதான். அது ஒரு 40-50 தான் அந்த வாழும் காலமே. சின்ன வயசுல கொஞ்ச காலம் போயிடும், விருத்தாப்பியத்துல கொஞ்ச காலம் போய் நீங்க அதுல மிச்சத்தை பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கூட தேராது. 30 வருஷம் கூட தேராது. அதற்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். உலகத்தில் தான் நான் பிறந்திருக்கின்றேன், சரியா? ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறேன் என்பது உலகத்தில் பிறந்ததற்கு அடுத்ததாக நான் மனுஷனாக இருக்கின்றேன். அதுதான் முதலாவது. அதற்கு பிறகுதான் நான் இந்த வகைகளுக்கு உள்ளவர்கள். ஆகவே ஒரு மனிதன் என்ற வகையில் உலகம் முழுவதும் எங்களுடையதுதான். நாங்கள் எங்கும் போய் வாழலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற நிலைமை மாற்றம் இருந்தால் வெளிநாட்டில் உள்ளவர்களே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உண்மையிலே இருக்கின்றது. நான் கனடாவில் இருக்கும் போது அழுது இதை தள்ள வேண்டும். இதை காலையில் எழுந்தவுடன் இந்த ஸ்னோ அதுக்கு மெஷின் வச்சு தள்ள வேண்டும், அல்லது பெரிய சவல் வச்சு அடிச்சு இறுக்கி தள்ளி அதுக்கு இல்லாட்டி அவனுக்கு வழக்கு போடுவான். அதுல யாராவது விழுந்து காலை கையை முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், அது செய்ய வேண்டும். அப்ப அவங்க சொல்றதை நான் கேட்டு, எங்கள் நாடு தங்கமான நாடு, சரியா? அது நல்லா இருந்தால் நாங்க இங்க யார் ஒரு ரோட்ல போறவனுக்காக வேண்டியெல்லாம் இந்த சவல் போட்டி இதெல்லாம் உடச்சிக்கிட்டு தேவையில்லை என்று சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். தங்கமான நாடு என்று நான் எல்லா இடத்திலையும் சொல்லி வருகின்றேன். இலங்கை ஒரு தங்கமான நாடு. இதை விட ஒரு சிறந்த நாடு எங்களுக்கு பார்க்க முடியாது. அப்படி இல்லை. எங்கள் கிராமங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சார் சுத்தி வர கடல் இருக்குது, நடுவுல போனா குளிர் இருக்குது, யாழ்ப்பாணம் போனா சூடு இருக்குது, கொழும்புக்கு வந்தா சூடு இருக்குது. எவ்வளவு அற்புதமான ஒரு நாடு இல்லையா? அற்புதமான நாடு. வரவங்க எல்லாரும் இதை சொல்றாங்க. நான் புத்தளம் கல்பட்டியை சேர்ந்தவன். கல்பட்டியில இவ்வளவு வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இவர் விளம்பரமா கூட இருந்தாலும் பரவாயில்லை. இல்ல சரி, நானே போய் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அழகான இடம் கல்பட்டி. கல்பட்டிக்கு அங்கால ஒரு தீவு இருக்கு சார். அந்த சின்ன இடம் ஒன்று இருக்கு, அந்த ஆத்த கடந்து போற நேரம் மிக அற்புதமான இடம். வத்தலங்குண்டு. வத்தலங்குண்டு. இப்ப அதெல்லாம் வத்தலங்குண்டு என்று சொல்வார்கள். இப்ப அதெல்லாம்
எங்களுக்கே தெரியாது. நாங்க அந்த ஊர்ல இப்படி ஒரு அழகு இருக்குதுன்னு எங்களுக்கு 1 மைலுக்கு அப்பால் தான் அந்த அழகு இருக்குது. நாங்க அந்த 1 மைலுக்கு அப்பால் போனதே கிடையாது. இப்போது பார்க்கும்போது அதிலேயே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இயற்கையும் அழகும் அது கல்வெட்டி மாத்திரம் தான். அது நாடு முழுக்க உலகத்திலிருந்து வருகின்றார்கள். இது நல்ல நாடு என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த நல்ல நாட்டில ஏன் நாங்கள் இருந்து வாழ முடியாது? அரசியல் அந்த சூழ்நிலையை எங்கள் மீது திணித்திருக்கின்றது. நாங்கள் வெளியேற போக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அல்ல. வெளியேறுங்கள் என்று ஒரு நிலைமைகள் இந்த நாடு உருவாக்கி நாடு எப்போதும் அது ஒரு பொது இல்லையா? சாக்ரட்டிஸ் சொல்லுவார், நாட்டுக்கு நாங்கள் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். அங்க நான் பிறந்தேன், அங்க வளர்ந்தேன், அந்த நீரை சாப்பிட்டேன், அந்த சோற்றை சாப்பிட்டேன், அதுலதான் வாழ்ந்தேன், அதுலதான் என்னோட வேர்வை போச்சுது. ஆகவே நாட்டை விட்டு எனக்கு வேறு உலகமே தெரியாது என்று சொன்ன அந்த கொள்கை எனக்கும் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த நாட்டை திருத்தி ஒரு சிறந்த அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் சாக்ரட்டிஸுக்கு இருந்தது. அதனால்தான் அவர் தூக்கு போடப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். அவருடைய சாவின் சரித்திரமும் அடையாளமும் அந்த கிரேட்டர் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அர்ப்பணம் தான். அப்ப அது எல்லாருக்கும் அந்த நாடு ஒரு தங்கமானது, அதை விட உயர்ந்தது எதுவும் இருக்க முடியாது. அவரவர்களுடைய கிராமங்கள் அது பொன்னால் செய்யப்பட்டதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் விரட்டப்படுகின்றோம். அப்ப இந்த அநியாயம் எப்படி நடக்கின்றது? இது அநியாயம். யாரும் வெளிநாட்டுல போய் வாழணும் இங்க பிறக்க இல்லை, அப்படி பிறக்கவே இல்லை. அவ இந்த நாட்டுல வாழ்ந்து இந்த நாட்டிலே இருக்கிறது தான் அவருடைய பிறப்பு. ஆனால் அவர் அப்படி தள்ளப்படுகின்றார். ஒரு குறிப்பிட்ட அளவு படிப்பினால், உயர்கல்வியினால் அல்லது தொழில்களால் போற ஒரு பகுதியை தவிர மற்றவர்கள் எல்லோருமே யாருக்குமே அந்த எண்ணமே கிடையாது. இப்ப என்னன்னா எல்லோரும் என்று சொல்லப்பட்ட பகுதி, அதான் நீங்க கேட்ட கேள்வி. ரெடியாக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க சொல்றது உண்மை. பரவலான பகுதியினர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இன்னமும் அந்த முயற்சி இருக்கின்றது. ஆனால் நான் 21ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டில் கண்டதை விட அந்த தொகை குறைவடைந்திருக்கு, ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கின்றது. அப்ப அது அந்த மாற்றங்கள் தொடர்ந்தும் எப்படி அது கொண்டு போகப்படும், எவ்வாறு இது நிலைநாட்டப்படும் என்ற ஒரு கவலை மக்களுக்கு இருக்கின்றது. அடுத்த இன்னொரு விஷயம் சார், நிறைவாக என்னன்னா, அந்த இப்போ வெளிநாட்டுக்கு நிறைய பேர் தங்களுடைய வீடுகளை அதெல்லாம் விட்டு வருகின்றார்கள். ஆனால் வந்த பிறகு இங்கே நிறைய கஷ்டப்படுகின்றார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள். அருமையான நாட்டை விட்டு வந்து விட்டோமே என்று இங்கே அழுது கொண்டிருக்கிறார். இந்த சீதோஷ்ண நிலை மிகப்பெரிய கஷ்டம் வரும். இப்போ கனகாலம் பழகின ஆட்களுக்கு ஓகே, ஆரம்பத்தில் வந்த நேரத்தில் இருந்த அந்த சலுகைகள், வாய்ப்புகள், வளங்கள் இப்பொழுது மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே பலர் இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் சார். எனக்கு தெரியக்கூடியதா பலர் அங்கிருந்து எல்லாத்தையும் வித்துட்டு இங்கே திரும்ப இங்கே இருந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு திரும்ப வந்து விட்டார்கள். இப்போ உலகம் முழுக்க இந்த கொரோனாக்கு பின்னரான ஒரு சூழ்நிலை மிக நெருக்கடியாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, இங்கே யூகே ஆக இருந்தாலும் சரி, அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தங்கள் பிரச்சனைகளை பார்ப்பதற்கே சிக்கல் படுகின்றார்கள். ஆகவே நீங்கள் சொல்கிற சரி, ஒரு தங்கமான நாட்டில் இருந்து நாங்கள் ஏன் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி சரிதான். அது எங்களுக்கு தெரிகின்றது. கனடாவில் இருந்த நேரம் அது என்ற ஒரு காலம், ஒரு பொற்காலம் இருந்தது. வெளிநாடுகளுக்கு போன உடனே ரெட் கார்பெட் வெல்கம் அப்படி எல்லாம் இருந்தது, கனடாவிலே இருந்தது. ஆனால் இப்போது உள்ள நிலைமை பார்க்கும்போது அங்குள்ளவர்கள், அது வெளிப்படையாக சொல்வதானால், புதிதாக வருபவர்களை பார்த்து அங்குள்ளவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலைக்கு ஆளாகின்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. தங்களுடைய வேலைகளுக்கு அல்லது தங்கள் பிள்ளைகள் படித்து இப்போ ரெடியா இருக்கிறாங்க வேலைக்கு போறதுக்கு. ஆனால் அந்த வேலைகள் அடுக்கடுக்காக வருகின்றவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது போன்ற நிலைமை. அப்படி கொண்டு வருவதனால் அரசுக்கு வருகின்ற உள்ளூர் மக்கள் இருக்கின்றார்களே இல்லை, அந்த ஊருக்கான மக்கள் இருக்கின்றாங்களே, அவர்களுடைய அழுத்தங்கள் அது அரசியல் அழுத்தங்களாக வருகின்றது.
அப்ப அவன் பல கொள்கைகளை கட்டுப்பாடாக கொண்டு வர அவன் நினைக்கின்றான். அப்ப அது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருந்த சலுகைகள் குறைக்கப்பட்டு அவர்களை ஆகர்ஷிக்க கூடியதாக இருந்த விஷயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பொதுவாக விடப்படுகின்றார்கள். நீங்கள் இதில் எப்படியாவது பிழைத்து முன்னுக்கு வந்தால் சரி, இல்லாவிட்டால் நீங்கள் எடுக்கிற முடிவுதான் என்ற நிலைமை பொதுவாக உருவாகி வந்திருக்கின்ற நேரத்தில் இந்த நாட்டில் நம்பிக்கை வைப்பது சரி என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டில் வாழுவதற்கு நாங்கள் முயற்சிப்பதும் இதில் நம்பிக்கை வைப்பதும் இது ஒரு நாடாக நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு துணையாக இருப்பதும் எங்களுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். மிக நன்றி சார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மெய்யியல் தொடர்பாக நாம் பேசுவோம். மிக நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக விரிவாக இலங்கை தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் பேசினீர்கள். நன்றி சார் உங்களுக்கு. நன்றி.